எங்க இருக்கு வருவாய் எங்க இருக்கு? காப்பனோட உங்களுக்கு தெரியாது ரிசர்வ் ஃபாரஸ்ட் சுற்றுலா கணக்கு வந்து ஃபோட்டோவில் இருக்குது. நம்ம அதுக்கான பெர்மிஷன் வாங்கிட்டு தாராளமாக நீங்கள் மேய்க்க அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஒரு ஃபோட்டோவை வயலேஷன் மீறி பண்ணக்கூடாது. அது உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்லை. நான் வந்து இல்லை நீங்கள் தானே சொன்னீங்க மேய்க்கலாம். நீங்கள் எங்கே மேய்க்கலாம்? எந்த ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் வந்து எல்லா காடுகளுக்கும் போகணும். உத்தரகாண்டில் நீங்கள் சொல்கிற பாதுகாக்கப்பட்ட புலிகள் காப்பகம் ட்ரெடிஷனல் தொழில் தான் அதற்கு சட்டத்தோட தப்பை நீங்கள் மாற்றி சொல்கிறீங்க. 19 வருஷமா தவறாக சொல்லி வச்சிருக்கீங்க. இல்லை சார், இல்லை நல்லா தெரியும். ஆட்சி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது வந்து யாருக்காக இப்போ மாடு அங்கே என்ன அது ப்ராப்பரா பெர்மிஷன் கிளைம் அனுப்பியிருக்கிறேன். காட்டுப்பட்டியை சார்ந்து ஃபாரஸ்ட் ரைட்ஸ் கமிட்டி அமைச்சு கிளைம் அனுப்பியிருக்கிறோம். உங்ககிட்ட பழங்குடியில் நலத்துறைனா அதுக்கு வந்து ஆர்டிஓ தலைமையில் அவங்க தான் இதுவரை கிராம வடக்கு நாங்கள் நடத்தல. கிராம சபை வந்து கூட்டணும். கடைசி எல்லா வில்லேஜஸ் வந்து பக்கத்தில் வந்து கேட்டு ஒவ்வொரு வில்லேஜ்லையும் வந்து கிராம வடக்கு வந்து பாப்பல சொல்லியிருக்காங்க. அது மூலமா மேய்ச்சல் வாய்க்கால் இந்த மாதிரி இடங்களை அதுக்கு சூட்டபிளா வந்து ஐடென்டி பண்ணிட்டு அதை வந்து ஃபாரஸ்ட் கண்ட்ரோல் இருந்தாலும் சரி, ரெவன்யூ கண்ட்ரோல் இருந்தாலும் சரி, பஞ்சாயத்து கண்ட்ரோல் இருந்தாலும் சரி, எந்த லேண்ட் வந்து எந்த டைப் ஆஃப் கொடுக்க முடியும், அதுல எப்படி வந்து டிஃபரெண்ட் ஸ்கீம் மூலமா ஃபாடர் பிளான்டேஷன் பண்ணக்கூடிய நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அதுக்கு டெவலப் பண்ணி பேசுவோம். ஒரு ப்ரொடக்டிவா நம்ம அதை காப்பாற்றுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சார். இருக்கிற 5000 பேர் வச்சுட்டு கிட்டத்தட்ட 3 லட்சம் ஹெக்டேர் நம்ம பாத்துட்டு நம்ம வந்து நீங்க மெச்சூர்டா வந்து நம்ம ஃபீல் பண்ணிட்டு நீங்க வாங்க சார் பேசலாம். நம்ம அதுக்காக இவ்வளவு மாடை ஏத்திட்டு வந்து போற வச்சுக்கலாம். அட் டைம் உங்களுக்கு வந்து இது எல்லா இடத்துலயும் வந்து கஷ்டப்படுது. உங்களுக்கு வந்து ஒரு டைகர் ஏரியா சார் தெரியும், ஒரு ஈக்காலஜிக்கல் சென்சிட்டிவ் ஏரியா எடுத்த டைகர் இருக்கும். அதை நம்பி இல்லைங்க. உங்களுக்கு வந்து நீங்க மாடு மேய்க்கிற நல்லதான் சார். மாடு இருந்தாதான் நம்ம இண்டிபெண்டா ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்து நல்லா வரும். அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து ஈரும். அதுல இருந்து எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது. பட் அதுக்கு வந்து எப்படி வந்து எந்த லேண்ட்ல வந்து மேய்க்கலான் இருக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ரைட்டா? புலிகள் காப்பகம் மேய்ச்சிட்டு இருக்காங்க காலங்காலமா. நீங்கள் நானும் சேர்ந்ததான் வந்து காடு காடுன்றது. நான் மட்டும் தனியா வந்து இருக்க அதிகாரத்தின் மக்கள் பேசுறதுனால நீங்க நீங்க எப்ப திடீர்னு புலிகள் மேல கருஞ்சு புலிகள் காப்பகம் முந்தானால மாடு மேயுது. அதுக்கடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜ் பரம்புல வந்து அடுத்தடுத்து 5 டைகர் மாத்தி கொண்டு வந்து காரணம் வந்து நம்ம இயற்கை காப்பாற்றணும். சார் பேசிருக்கீங்க நிறைய பேருக்கு சுத்தமான காற்று வேணும், தண்ணி வேணுன்றது இங்கதான் சார் உருவாகுது. சார் சொல்லுங்க, ஒரு சில விஷயங்களை நம்மளால மறக்க முடியாது. பட் நம்ம விஷயம் வந்து எப்படி அணுகுறோம்ன்றது முக்கியம். நம்ம வந்து நீ சொல்ற பாஸ் வந்து ஒரு காலத்துல வனத்துறையில வந்து பாஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. 10 மாடுக்கு 20 மாடுக்கு 50 மாடுக்கு 100 மாடுக்கு நானே கொடுத்துருக்கேன். ரைட்டா? பட் அந்த ஏரியா வந்து பார்த்தா டைவர்ட் பண்ண ஏரியா.
முதல்ல இருக்கு எந்த சட்டம் சார்? இப்ப நீங்க 1882 தமிழ்நாடு வனச்சட்டை விழிப்புணர்வு இவ்வளவு பாப்புலேஷன் கிடையாது. பாருங்க நீங்க அப்ப வந்து இவ்வளவு பாப்புலேஷன் கிடையாது, இவ்வளவு பாடி விழிப்புணர்வு எப்ப வர ஒரு சைடு வந்து பாப்புலேஷன் பிரஷர் வந்து அதிகமாயிட்டு இருக்கு, இன்னொரு சைடு வந்து ஃபாரஸ்ட் ஏரியா டிகிரேட் குறைஞ்சிட்டு வருது. எப்படி நம்ம மீட் அவுட் பண்றது? ஏதாவது சொல்யூஷன் நம்ம தான் எடுக்கணும். நம்ம 5-6 ஜீவன மனிதர்கள் தான் வந்து நம்ம இயற்கையை காப்பாற்றணும், உங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணணும். இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எதுக்கு சார் எல்லா பேர் தேனி டிஸ்ட்ரிக்ட் வராங்க? நம்ம இங்க இயற்கை வளம் இருக்கு, இந்த மாடு வந்து டொமஸ்டிகேட் அனிமலா நம்ம வச்சுக்க முடியாது சார். உங்களுக்கே தெரியும் இந்த மாடு வந்து நார்மல் மாடு மாதிரி பிஹேவ் பண்ணாது. இந்த மத்த மாடுங்க பாயனா இந்த மாடு கடிக்கும், ஆளுங்களை பார்க்காது. மேடே மேடு மாடு மலை மாடு நம்ம எப்படி வீட்டுல வச்சு பார்ப்போம் சார்? சொல்லுங்க நான் என்ன சொல்றேன் சார், வந்து இது மலைகள் மலைக்கு டிபெண்ட் பண்ணி வாழ்ற மாதிரி தான் மலைகள் மாடு. பட் அது ப்ரொசீஜர் நீங்க என்ன சொல்றீங்க சார்? நான் வந்து ஏரியா வந்து நீங்க மேய்க்க கூடாது, மாடை வந்து பட்டினியை போடணும், கொல்லக்கூடாது, இவங்களுக்கு கஷ்டப்படுறது அதுக்குன்னு ஏரியா டெவலப் பண்ணும். அது காம்போசிஷன் வந்து ஒரு டிசிஷன் எடுப்போம் சார். அந்த பாலிசி எடுப்போம். எங்களுக்கு நீங்க இப்ப வாங்க சார், இப்போ ஒரு 6 மாசம் டோட்டலா வந்து எங்க சொல்லுங்க, டோட்டலா தேனி டிஸ்ட்ரிக்ட்ல டோட்டலா வந்து எவ்வளவு ஏரியா இருக்கு, எவ்வளவு வந்து மாடோட பாப்புலேஷன் இருக்கு, எவ்வளவு வந்து கிரேசிங் கெப்பாசிட்டி தேவைப்படும், எவ்வளவு டன்னேஜ் நம்ம அரேஞ்ச் பண்ணும். ஒரு சயின்டிபிக்கா பண்ணுவோமே. சயின்டிபிக்கா பண்ண போது நான் இப்படி மாடு ஏத்து வேண்டாம், அதை என்ன நீங்க ஒரு ப்ராப்பர் தரிக்க வந்தீங்கன்னா உங்களுக்கு தாங்க பேசிட்டு இருக்கேன். அதனால வந்து இந்த ஸ்டேஜ் சார் நம்ம வந்து நீங்க சொல்லுங்க, நாங்க அதை ப்ராப்பர் டிசிஷன் எடுக்கலாம். டிபார்ட்மெண்ட் பேசுவோம், பேசிட்டு யாரும் நீ கொஞ்சம் பின்னாடி வர
நடமா சவுண்ட் விடாண்டா தம்பி மாடு